ஹாய் கைஸ், இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு டே வந்து மழையாக தாங்க போச்சு. ரெகுலராக வந்து மழை வந்துகிட்டே இருக்குது. இப்போலாம் கண்டினியூஸாக ஈவினிங் வீட்டுக்கு வந்தாவே சரி. இன்றைக்கி வந்து ஸ்கூல்லாம் போயிட்டு வந்தால கொஞ்சம் வந்து நம்ம என்ன வந்து நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி நம்ம கிச்சனுக்கு நம்ம தேவையான ஏதாச்சும் திங்ஸ்லாம் வாங்கியிருக்குமா, எப்படி இன்றைக்கி இருந்ததுன்னு பார்க்கலாமா? இப்படி தாங்க இருந்தது பாருங்கள். செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா? கீழே பாருங்கள் பின்னாடி இருக்க செடியெல்லாம். இது என்ன செடின்னு தெரியுதா? ஆக்சுவலாக இது வந்து ஏலக்காய் செடிங்க. நாங்கள் வைக்கும்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அண்ணன் வாங்கி கொடுத்தான். வைக்கும்போது இது வருமோ வராதோ அப்படின்னு பார்த்தோம். பட் சூப்பராக வந்திருக்கு. மழை பெய்யுது அப்படின்னாலுமே வந்து பசங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் செஞ்சு தாங்க, வெளியே தான் விளையாட விட மாட்டேங்களா, பசி எடுக்குது அப்படின்னு என் பொண்ணு வந்து ஏதாச்சும் செஞ்சு தாங்க கன்னத்தில் கை வச்சு சொல்லிட்டே இருக்கா பாருங்கள். சரி என்ன ஹெல்த்தியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கிச்சனில் சோயா இருந்தது. சோயாவை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸே ஊறிடுச்சு. ஊறின பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணாவே செம டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து வேர்க்கடலைலாம் போட்டிருந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால விளக்கும் ரெடி பண்ணிட்டேன். பட் நான் கோயிலுக்கு போகல. அத்தையும் துதிக்குட்டியும் தான் கோயிலுக்கு போனாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மழை நிற்கட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை இன்னும் நின்ன மாதிரியே இல்லைங்க. சரி அப்படியே நின்றுச்சுன்னா குழந்தைய கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் க்ராசரி வந்து எங்கள் வீட்டு பக்கமே போவோம் ஒரு வண்டி, அந்த வண்டியில் வாங்கினோம். என்னென்ன க்ராசரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? க்ராசரியில் மளிகை சாமான் கிடையாது. இது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி. வண்டியில் வந்து 30 ருபீஸ், எந்த பேக்கெட் எடுத்தாலுமே 30 ருபீஸ் அப்படி சொல்லுவாங்க. செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஐட்டம் மிஸ்ஸாக இருக்குது. எடுத்துட்டாங்க போல் அத்தை. நேற்று வாங்கினது இன்றைக்கி தான் அதை பிரிக்கலான்னு போகிறேன். அதுலேயே கொஞ்சம் எடுத்து எப்பயோ வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்ருக்காங்க. நான் கேமரா எடுத்துகிட்டு அப்புறமா வந்து போகலான்னு பார்த்தேன். அவுல்லாம் வாங்கணும். அவுல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. சிகப்பு அவுல், வெள்ளை அவுல், எந்த பேக்கெட் எடுத்தாலும் 30 ரூபா தான். ரொம்ப சீப்பாக கிடைக்குது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி வந்து தள்ளுவண்டியில் தள்ளிட்டு வந்து விற்பாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஆர்னி போயிட்டு இதெல்லாம் வாங்கி செய்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2 வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுறாங்க. எல்லா பொருளுமே விற்குங்க. ஈவினிங் டைம் 6:30 7:30 போல் தான் வராங்க. பாருங்கள் நூடுல்ஸு. இது வந்து வெளியே வாங்குகிற மேகி மாதிரி கிடையாது. கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மேகி வேறு மாதிரி இருக்கும், நூடுல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பட்டை அவ்வளோ பட்டமே 10 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். ராகி சேமியா இந்த மாதிரி வந்து 2 பேக்கெட் வாங்கணும். ஆக்சுவலாக ஒரு பேக்கெட் வந்து காலையிலே செஞ்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. மார்னிங் ஸ்கூல் போகிறதால பசங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல. பட் வந்து மண்டேலேருந்து எடுப்பேன். எனக்கு மண்டேலேருந்து லன்ச்சு செய்வோம் இல்லையா? நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பசங்களுக்கு லீவு. அதனால் மண்டேலேருந்து கண்டிப்பாக ரெகுலராக லஞ்ச் பாக்ஸ் வரும். இது வந்து பாப்கார்னுங்க. இந்த கார்ன் வந்து பாப்கார்ன் செய்யறதுக்காக நார்மலாக விற்கிறது. நம்ம ஆர்னிக்கெலாம் போனோம்னா 10 to 20 ருபீஸ்க்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். ஒரு அதில் வந்து ஒரு 20-25 தான் இருக்கும். பட் இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே சேர்த்து 30 ருபீஸ் தான். நம்ம எந்த திங்ஸ் எடுத்தாலுமே 30-20 அப்படி தான். இது வந்து 3 பேக்கெட் 20 நினைக்கிறேன். 3 பேக்கெட் 20. இது என்னன்னு தெரியுதா? சொண்டக்காய் வெத்தல். இது வந்து வச்சு நம்ம வத்தக்குழம்பு வைப்போம் இல்லையா? இன்றைக்கி அத்தை வச்சுருந்தாங்க. ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்க. நான் 3 பேக்கெட் வாங்கியிருந்தேன். தெரியுதுங்களா? நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. கூடவே வந்து சிகப்பரிசி வந்து மோஸ்ட்லி எங்கள் பசங்க இடியாப்பமாக தான் சாப்பிடுவாங்க. அந்த சிகப்பரிசியை நல்லா ஊற வச்சு இடியாப்பம் மாதிரி. பட் நான் இதில் ரைஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். பட் ரைஸ் வந்து அடைச்சிக்கும் போல் பசங்களுக்கு. இதை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த மாவை நல்லா வறுத்துட்டு இடியாப்பம் செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா புட்டு செஞ்சு தரலாம். இவ்வளோ திங்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வாங்கினோம். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி வண்டிலாம் வந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி தள்ளுவண்டி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ஹெல்த்தியாக சாப்பிடவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். எவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே வீடியோ வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய்.